அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல ஒரு யூதர்களை குறித்தும் அந்நிய ஜனங்களை பிற ஜாதியாரை குறித்தும் இருக்கிற ஒரு வாக்குவாதத்துல பவுல் சொல்கிற ஒரு விஷயத்த, அதாவது பவுல் பேதுருவுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டவர். இன்னும் சொல்ல போனா இயேசுவுடைய சீஷர்கள் பட்டியலிலேயே பவுல் கிடையாது. ஆனா பவுல் சொல்கிற ஒரு விஷயத்த, அவர் என்னதான் பேதுருவுக்கு நிகரானவர் இல்லாம இருந்தாலும், பேதுரு சபையவே தலைமை ஏற்று நடத்துகிற ஒரு மனிதனாக இருந்தாலும், அந்த பவுல் சொன்ன காரியத்தை இம்மீடியட்டா அவர் அங்கீகரிக்கிறாரு, செயலையும் கொண்டு வராரு. ஸோ இந்த ஒரு தாழ்மை, இந்த ஒரு செவி கொடுக்கிற திறமை இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகத்துல நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கே அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அதாவது இவங்கெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, இவங்க யார் நமக்கு சொல்றதுக்கு அப்படின்னு யோசிக்கத்தான் தோணுது. சமீபத்துல ஒரு சகோதரியோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது என்னோட வீடியோஸை பார்த்துட்டு இந்த வீடியோஸை குறித்து சில காரியங்கள் எனக்கு ஃபீட்பேக்கா சொன்னாங்க. அவங்க சொல்ற காரியங்கள் நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்களாக இருந்துச்சு. ஒரு ஊழியக்காரனாக இல்லைன்னா ஊழியம் செய்கிறவனாக நம்ம செய்ய வேண்டிய சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் அது. ஆனாலும் அந்த கரெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு பெரிய அளவுல ஊழியத்திலும் சரி பின்வரும் தலைமுறைகளுக்கும் சரி பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத ஏறக்குறைய அதை விளக்கியே அவங்க சொன்னாங்க. பல காரியங்களையும் கிறிஸ்துவ குறித்தும் வேதத்தை குறித்தும் நாங்க அலசி ஆராய்ந்து சம்பாஷிச்ச நாட்கள் உண்டு. அவங்க எனக்கு பின்னாடிதான் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு கூட சொல்லலாம். பவுல் பேதுருக்கு சொன்ன அந்த ஆலோசனையை போலதான் எனக்கு அது தென்பட்டுச்சே தவிர இவங்க ஏன் எனக்கு இப்படி சொல்றாங்க, இல்லைன்னா என்னுடைய வளர்ச்சியில இவங்களுக்கு பொறாமை அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணல. இதை நான் பெருமையா சொல்லல, பட் கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியம் அப்படிங்கிறதுனாலதான் இதை சொல்லணும்னு விரும்புறேன். ஸோ நிறைய காரியங்கள் நம்ம என்னதான் கர்த்தருடைய வார்த்தையை பேசினாலும் சில நேரங்கள்ல நம்மையும் கடந்து பலர் மூலமாக கர்த்தர் நமக்கு உணர்த்தும் போது, அவர் சிறியவராக இருந்தாலும் சரி, அவர் வேதத்தை குறித்தோ இல்லைன்னா ஊழியர்களை குறித்தோ பெரிய அளவில் அறிவு இல்லாதவராக இருந்தாலும் சரி, சில நேரங்கள்ல கர்த்தர் அவங்க மூலமா நம்மளோடு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே யார் பேசுறாங்கிறது முக்கியம் இல்லை, என்ன கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாங்கிறதா முக்கியம். அப்படி நம்ம கேட்கும்போது பல காரியங்கள் நமக்குள்ள மாற்றங்கள் கொண்டு வரும். இன்னும் சொல்ல போனா நம்ம வழி தவறி போகாம இருக்க சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்க்காத, இன்னும் சொல்ல போனா நம்ம அவங்கள பத்தி சிந்திக்க கூட இல்லாத பலரும் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். எனவே நமக்கு கரெக்ஷன்ஸ் வரும்போது அதை எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும்னு யோசிச்சு அதுக்கு தகுந்தது போல முடிவெடுப்போம்.